சரிகமபாவில் லிட்டில் ஜூனியருக்கான அடுத்த கட்ட சீசன், அதாவது சீசன் 5 ஸ்டார்ட் ஆகியிருக்குன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். 5 வாரங்கள் இதில் முடிந்திருக்கு. 5 வாரங்கள்லையுமே கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே பார்த்திங்கன்னா போட்டியாளர் அப்படின்ற பெருமையை இப்போது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அபிஷேகா தான். எல்லோருமே அவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. திறமை வாய்ந்த நபர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழலில் அவங்க இப்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே 10,000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் இருக்குது. அதனால் அடுத்து இவங்க, அதாவது அபிஷேகா மேடைகளில் செய்யக்கூடிய பாடக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்காக கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு மொத்தத்துக்கே வருடத்திற்கு 1,00,000 வரைக்கும் தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. இப்போ இதை கேட்டுட்டு எல்லோருமே எப்படியாவது இந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு எல்லோருமே அவங்கள பாராட்டி வந்துட்டுருக்காங்க. இதுக்கிடையில் இந்த சரிகமபாவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் அவங்களுக்கு பரிசுகளை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக அவங்க தன்னுடைய திறமையால் நல்லபடியாக முன்னேறி முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. அபிஷேகா அவர்களை பற்றி தான் எல்லோரும் பேசி வராங்க. எந்த ஒரு ரவுண்டாக இருந்தாலும் அதில் சூப்பராக அவங்க பாடி ஹிட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்டாக இருக்கட்டும், டென்ட்டு கொட்டாயாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சூப்பராக இவங்க பாடி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போது விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா அவர்களுடைய திருமணம் உதயபூரில் இருக்கக்கூடிய ஒரு பேலஸில் நடக்க போகுதுன்ற செய்திகள் வெளியாகிருக்கு. செலிப்ரிட்டிஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு எதுவுமே அலோடு கிடையாது அப்படின்னு ரொம்ப பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு திருமணம் நடக்குது. இந்த சூழலில் ரிசப்ஷனுக்கு தான் நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே தவிர திருமணம்ன்றது ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வராங்க. இதையெல்லாம் தாண்டி இப்போ விரோஷ் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஹேஷ்டேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுடைய பெயரை இணைத்து இப்போ விரோஷ் அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு எல்லோரும் சொல்லி வராங்க. நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.